இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாம்பி படத்தை பேய் படத்தை மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை நீங்க சாம்பி படம் சொல்லிட முடியாது, இது ஒரு பேய் படம் தனியா சொல்லிட முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான கதையை தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு வித்தர். 2012 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சியுமே உங்க மனசை பதற வைக்கலாம், நொடிக்கு நொடி உங்க மனசுல பயத்தை காட்டலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஆனா இந்த படத்தோட கடைசி வரைக்கும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த படத்துல ரத்த காய்ச்சல் அங்கங்க வந்தா பரவாயில்ல, படம் முழுக்க கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நண்பர்கள் இது பெருசா எடுத்துக்காம நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் அவனோட பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஆனா எதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்தான் தெரியல. அவனோட பொண்ணை வேற தொலைச்சிட்டான் போல. அப்ப அவனோட பொண்ணோட பேர் லீசா லீசான்னு இவனுக்கு கத்திக்கிட்டே போவான். போற வழி ஃபுல்லா எங்கேயுமே இல்ல. கடைசியா இவனால கத்த கூட முடியல. அப்பதான் இவனுக்கு பக்கத்திலேயே இவனோட பொண்ணு வேற பாத்துறான். ஆனா அந்த பொண்ணு யாரோ கழுத்தை கடிச்சு அதை வேற குதறிட்டு இருக்கும். அவளோட கழுத்தை சதையை கடிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்கும். இவன் இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடான். அப்ப பக்கத்துல வந்து சத்தம் போடமே திரும்பி பார்த்தா அதோட முகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்பவே கோரமா இருக்கும். இதை பார்த்தா ஏதோ சாம்பி படம் மாதிரி தெரியுதுல. அப்ப இவனு கோவத்துல கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு அந்த பேயோட தலையில சுட்டுறான். அது தலையில ஓட்ட விழுந்து அதுவும் செத்து போயிடுது. இவனோட மகனும் துடிச்செடுத்து செத்து போக அப்ப இவன் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த செத்து போன அந்த பேய் வர திடீர்னு முழிச்சிரும். இதை பார்த்து இவன் பதற அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட பேய் எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி காட்டுவாங்க. அதை இந்த படத்தோட லாஸ்ட்ல சொல்றேன். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினா காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கச்சமுச்சா ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் முடிய போகுது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு பேச்சர் பாட்டி கொடுக்கலான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இத பத்தி பேசலான்னு நம்ம ஹீரோவா அன்னைக்கு நைட்டு டின்னர்ல சாப்பிடும் போது அவனோட அப்பா மட்டும் சொல்லி காட்டுவான். அவங்க இதை கேட்டு ஓகே சொல்லுவாங்க. ஆனா அப்பாங்கார என்னமோ சொல்லிட்டு இருப்பான். ஏதோ அந்த காட்டுக்குள்ள இருக்கு, என்னமோ இருக்கு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருப்பான்னு இவனு ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அதை நான் பாத்துக்கிறப்பான்னு இவனு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மறுநாள் காலையில இவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்காக எது அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக இவங்களோட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் முன்னாடி வந்துட்டு இருப்பா. கூடவே அவளோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் இவங்க 4 பேர் வந்துட்டு இருக்க. அப்படி வர்ற வழியில இன்னொருத்தர் நின்றுட்டு இருப்பான். இவ யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா இவங்க வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கும். அந்த வண்டிக்குள்ளதான் நம்ம ஹீரோ இருப்பான். அப்ப இந்த பையலும் நம்ம ஹீரோட அட்ரன்ஸை போட்டுட்டு திரும்ப அந்த கார்ல வந்து ஏறி உட்காந்துறான். அப்படி காருக்குள்ள உட்காரும் போதுதான் முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனோட பேரு மார்க்கஸ். இவனு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறமா இவங்க கார் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த காட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்படி வர்ற வழியில தான் அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இருக்காது. சரி வழி இல்ல, இங்கேயே காரை நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட 3 மைல் கிட்ட நடந்து போன்னு சொல்லி இவங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காப்லதான் எதுக்கா பார்த்தா ஒருத்தன் துப்பாக்கியோட நின்றுட்டு இருப்பான். இவனைத்தான் நம்ம படத்தோட ஆரம்பத்துல பாத்திருப்பான். இவங்களை அவன் பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிறாங்க. அவன் இவங்களை குறுகுன்னு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இவன் அந்த காட்டுக்குள்ள போயிடறான். கையில வேற கண்ணு இருக்கனால இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள போற அந்த பையலே நம்ம ஹீரோ குறுகுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டோட கதவை பார்த்தா பூட்டி கிடக்கும். நம்ம ஹீரோட்ட வேற சாவி இல்ல. என்ன தைரியத்துலடா வந்தான்னு இவனோட ஃப்ரெண்டு வேற திட்டிட்டு இருப்பான். இவனுக்கு சாரிப்பா, வர்ற அவசரத்துல சாவி எடுக்க மறந்துட்டேன், இப்ப என்ன அதை திறக்க முடியுமா பாருங்கல. அப்ப இவங்க திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த மார்க்கஸ் பைய இந்த முடி சாட்டா இருக்குமா ஒரு பொண்ணு, அவளோட பேரு மேரி. அவளை கூட்டிக்கிட்டு நினைச்சான் இந்த வீட்டோட பின்பக்கமா ஓடி வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலோட கதவை திறந்து இவளை உள்ள போக சொல்லுவான். ஆனா இவ உள்ள போறதுமா எதுக்கு கேப்பா. அவங்களை நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இவளை வேற உள்ள விட்டுறான். இவள அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கும். பயத்துல வேற மார்க்கஸ்ல லைட்டு கேப்பா. ஆனா அந்த பையன் எதுவுமே கண்டுக்காம அந்த ஜன்னலோட கதவை போட்டுட்டு இவ அந்த பக்கமா போயிடறான். அப்ப இவளும் பயந்துகிட்டே உள்ள வந்துட்டு இருப்பாளா. அப்ப ஜன்னல் கிட்ட கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில பத்த வச்சுட்டு இவ அந்த வெளிச்சத்துல உள்ள போயிட்டு இருப்பா. எதுக்கு இருக்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போனதுமே அந்த ரூம் முழுக்க ஒரே வித்தியாசமா இருக்கும். அதே நேரம் கீழே பார்த்தா ஒரு பாதல் அற மாதிரி திறந்திருக்கும். இவ அது என்னடான்னு சொல்லி அந்த கதவை திறந்து உள்ள போயிடா. உள்ள போய் பார்த்தா அப்ப அந்த இடத்துல பார்த்தா முழுக்க வெளிச்சமா இருக்கும். ஒரு பல்பு வேற எரிஞ்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப சாக்காயிரா. யாரோ தங்கி இருக்க மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். அப்ப இதை பார்த்து இவ சந்தேகப்பட்டு அப்படியே வந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கோடாரி இருக்கும். அதையெல்லாம் கையில எடுத்து பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்ப போயிடலான்னு போக அப்போ இவளுக்கு பின்னாடி அந்த இருட்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குமே. இவள அந்த வெளிச்சத்தை புடிச்சுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள போக அப்படியே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டோட கதவை திறக்குமே. இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருக்க அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க மேரி வேற சாக்காய் நின்றுட்டு இருப்பா. இவ உள்ள இருக்கிறத பார்த்து இவங்க சாக்காயிராங்க. ஆனா அந்த மேரிய பார்த்தா எதைய பார்த்து பயந்த மாதிரி நின்றுட்டு இருப்பா. அந்த இருட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு எதை பார்த்தா தெரியல, எதை பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப மேரிய பார்த்தா அவ மட்டும் ரொம்பவே சேடா இருப்பா. அப்பதான் அந்த இருட்டுக்குள்ள என்ன நடந்துன்னு காட்டுவாங்க. இவன் அந்த இருட்டுக்குள்ள போயிருப்பால. அப்ப அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வரும். அது பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். அதோட கண்களை பார்த்தா வெள்ளையா இருக்கும். இவள் அந்த கண்களை பார்த்ததுமே இவளுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கும். இவளோட கண்ணுல அப்படி உள்ள போயிட்டு இருக்கும். ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்க. அதை நினைச்ச பார்த்துட்டு இவளும் பாத்ரூம் கூடி வந்துடா. அப்படி பாத்ரூம்
பாத்ரூம்ல பார்த்தா இவளோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரெட் ஆயிட்டு இருக்கும். சரி பாத்ரூம் போலான்னு இவ பாத்ரூம் போனா அப்படி போனதுக்கு அப்புறம் பார்த்தா ரத்தமா போயிருக்கும். இதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போக அப்ப மறுபடியும் கண்ணாடியில போய் கண்களை பார்த்தா அவ கண்ணது ரத்தமா அடிஞ்சிட்டு இருக்கும். வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து கதறி கதை அழுதுட்டு அந்த பாத்ரூம்ல பொத்துன்னு விழுந்துரு. அப்ப அது நேரம் வெளியே பார்த்தா இவங்கள ஒருத்தி என்ன செய்றா, தம்ம போட்டுட்டு இருப்பா. அப்ப மொபைல பார்த்தா மொபைல வேற சார்ஜ் இல்ல. சரி சார்ஜ் போடலான்னு இவளு உள்ள வந்துற. அப்ப மாடிக்கு வந்ததுமே மொபைலுக்கு சார்ஜ் போட்டு கீழே போகலாம்னு கீழே வர அப்ப படிக்கிட்ட மேரி வேற நின்னுட்டு இருப்பா. இவளு பக்கத்துல வந்து அப்ப மேரிய பார்த்து, மேரி இங்கே நின்றுட்டு இருக்கு, என்ன வா நம்ம கீழே போவோம், நமக்கா எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னா அவ பேச்சு மிச்சலாம அப்படி தலையை தொங்க விட்டுட்டு இருப்பா. மேரி மேரின்னு கூப்பிட அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா இவளோட முகமே விகாரமா இருக்கும். அப்ப திடீர்னு பாஞ்சு போய் அவளோட மேல் உதட கடிச்சு அப்படி பிச்சு எடுத்துருவா. இதெல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இவளோட பேரை சொல்ல மறந்துட்டானே, இவளோட பேரு மாயா. இவள பயத்துல அடி படிக்கட்ட உருண்டுட்டு இருக்க. அப்ப இவ அலற சத்த கேட்டு நம்ம ஹீரோன ஃப்ரெண்டுக்காரையும் ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இவளை பார்த்ததும் பதறி போயிடுறாங்க. பயத்துல வேற கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மேரி என்ன பண்றா பார்த்தா அந்த ஓத்த பிச்சை எடுத்தால அதை வேற தின்னுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோனு தான் அந்த கடிப்பட்ட அந்த மாயா லேடிய அவ வேற தரத்தனை உள்ள எடுத்துட்டு போயிரா. அப்ப நம்ம ஹீரோன் பக்கத்துல லேடி நின்றால, அவளோட பேர் லினியா. அவளை என்னடா பாத்துட்டு இருக்கும் போதா திடீர்னு பார்த்தா அந்த பேய் வேற பக்கத்துல நிக்கவும் இவளு ரொம்ப பயந்து போயிரா. ஆனா அந்த பேய் என்ன செய்து இவ மூஞ்சில அந்த ரத்தத்தை துப்பி விடுமே, இவளு பயத்துல உள்ள ஓடி வந்துடுறா. அப்ப அதே நேரம் பார்த்து சைமன் வருமே, இந்த லேடிய பார்த்து பதறி போய் இவ வேற கோவத்துல போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருப்பான். அந்த பேயோட முகத்துல போட்டு குத்து குத்து குத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கடிப்பட்டவ செத்தால பொழைச்சாலும் தெரியல, அவ வாய்க்கு வேற துண்டு வச்சு நம்ம ஹீரோன் கெட்டு போட்டுட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சைமனும் அந்த பேயோட ரெண்டு கையுமே அங்க இருக்க அந்த கதல வேற கெட்டி போட்டுறாங்க. அவளோட முகத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரே ரத்தமா தான் இருக்கு. அதனாலதான் பிளாக் அண்ட் ஒயிட் போட வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த பேயோட கையை கெட்டி போட்டதுக்கு அப்புறம் அதே நேரம் பார்த்து மார்க்கஸ் வந்தான். அவன் இதை பார்த்து பதறி போயிடான். அப்ப அவன் ஒரு கையில ஒரு துண்டை எடுத்து அவளோட முகத்தை வேற தொடச்சிட்டு இருப்பான். ஆனா இவங்க யாருக்குமே என்ன பிரச்சனைன்னு புரியல, என்ன நடக்குன்னே தெரியாம இவங்க தலைகால புரியாம அதே நேரம் பார்த்து வீட்டோட கதவை தட்டுற சத்தம். அப்ப இன்னொரு எவட கதவை தட்டுறதுன்னு நம்ம ஹீரோ போய் அந்த கதவை திறந்து பார்த்தா வெளியே அந்த வேட்டைக்காரன் நிப்பான். படத்தை ஒரு ஆரம்பத்துல வந்தானே அந்த பை தான். அப்ப அவனை நம்ம ஹீரோ பார்த்து உள்ள லேடிஸ் எல்லாம் கத்துற சத்தம் கேக்குது, என்ன பிரச்சனை கேட்டா இவ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவான். இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும், இப்ப நீ வழிய ஒட்டினா நான் உள்ள போய் பாப்பேன், என்ன உள்ள விடுஞ்சனா இவன் உள்ள விட மாட்டான். அப்ப கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு மிரட்டுமே, இவனும் பயந்துட. அதோட இவன் உள்ள வந்துறான். உள்ள வந்து பக்கத்துல இருக்க அந்த பாத்ரூம் திறந்து பார்த்தா இங்க மேரி பேயா இருப்பா. இத பார்த்து இவன் சாக்காயிரான். அப்ப அந்த பேய் பக்கத்துல வந்து அதோட முகத்தை கிட்ட இவனு விரல வச்சு சொடக்க போட்டா அது கண்டுக்காது, எதைய பார்த்து முணங்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் பார்த்ததுமே இவன் புரிஞ்சுக்கிறான், இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டும் இந்த பயலை பார்த்து என்னன்னு கேட்டா இப்பதான் ஒரு மேட்டரை சொல்லுவான். இவனோட பிளாஸ்பாக் சொல்லுவான். சில நாட்களுக்கு முன்னாடி இதே காட்டுக்கு இவன பொண்டாட்டி புள்ளியோட கார்ல வந்திருப்பான். அப்படி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வந்திருப்பான். ஆனா பொண்டாட்டி புள்ளி அந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவன் அந்த காட்டு பக்கமா போயிருப்பான், எதையாவது வேட்டையாடலான்னு. அப்படி போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா இவன் பொண்டாட்டி புள்ளிய காணோம். அப்படியே அந்த காட்டுல தேடி இருப்பான். இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பாத்திருப்போம். அப்படி வர்ற வழியில தான் இவனோட பொண்டாட்டி பேய் பிடிச்சி அவளோட மகளை அவளே கடிச்சு குதறிட்டு இருப்பா. இந்த சீன்ல நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். அப்ப கடைசி இவளோட மக சாகறதுக்கு முன்னாடி நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு அந்த மாதிரி பேய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு அவளும் செத்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த பேய்களை எத்தனை தடவை சுட்டாலும் அது சாகாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த பெட்ரோலை ஊத்தி அவங்க ரெண்டு பேரும் எரிச்சு கொண்டிருப்பான். இப்படி பண்ணது எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பேய்க நம்மள அட்டாக் பண்ணாலோ இல்ல அதுகளோட ரத்தம் நம்ம மேல பட்டாலோ நாமளும் அதுங்கள மாதிரி மாறி போயிருவோம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொன்னா நம்ம ஹீரோ ஹீரோட கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா அந்த சைம பேய் கொஞ்சம் கூட பயப்படாம இதுல கட்டுக்கதுன்னு உளறிட்டு இருப்பான். அப்ப அது நேரம் மேல பார்த்தா அந்த மார்க்கஸ் பை மேல வந்தது அந்த மாயா பாக்குறதுக்காக வந்திருப்பான். அப்ப அந்த மாயா பக்கத்துல உட்காந்து அவ உசுரோட இருக்காளா இல்லையான்னு இவ பக்கத்துல வச்சு பாத்துட்டு இருப்பான். ஆனா மூச்சு பேச்சு இல்லாதனால அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ வேற அழுதுட்டு இருப்பா. அதுவும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு அந்த மாயா வேற முடிச்சதுமே இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரா. இவன பயத்துல கீழே விழுந்துறா. அப்ப இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு போக அந்த பேய் பின்பக்கமா வந்து இவனோட முதுகு மேல ஏறி உட்கார்ந்து இவனோட கழுத்தை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும். இவன் அந்த பேய்ட்ட கடி வாங்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அங்கிட்டு இங்கிட்டு முட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த பேய் இவனை விடுறாப்ல இல்ல, எப்படியாவது கடிச்சே தீர்வானு இவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து அந்த வேட்டைக்காரன் உள்ள வந்ததுமே இந்த பேய் வேற அப்படியே அரண்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும். அப்ப அந்த பேயை பார்த்து சுட்டதுமே அது வேற சூட வாங்கிட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் வழியா குதிச்சு ஓடி போயிரும். அப்ப இது எல்லாத்தையும் பார்த்ததுமே இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிறாங்க. அப்ப அந்த வேட்டைக்கார சொன்னது உண்மைதான் நினைச்சு இவங்க ரொம்ப பயந்து போக அப்ப அந்த சைமன் பையன் தான் இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோட்ட சண்டை போட்டுட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துடுறான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பழைய கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள போய் ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு இவங்க ஆளுக்கு ஒரு ஆயுதம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா நிறைய காக்கா எல்லாம் செத்து போய் அழுகி கிடக்கும். இதெல்லாம் பார்த்து என்ன இலவடா பாத்துட்டு இருக்க. அப்ப இது நேரம் அந்த காட்டுக்குள்ள அந்த வேட்டைக்கார வேற தப்பிச்சு போன அந்த பேயை விரட்டிக்கிட்டு இவன் வந்திருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா அந்த பேயை வேற காணோம். இவன் என்னடா பாத்துட்டு இருக்கும்போதா அப்ப இவனுக்கு பின்னாடி அந்த பேய் வந்து இவனோட கழுத்தை கடிச்சு ஒரு பக்க சதை அப்படியே பிச்சு எடுத்துரும். வழியில பயங்கரமா கத்தி கடிச்சு அந்த பேயை வேற கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ஒரு கத்திய வச்சு அந்த பேயோட நெஞ்சில சதக்கு சதக்குன்னு குத்தி அதே கத்தியால அந்த பேயோட கழுத்துல கரகர்னு அறுத்து அந்த தலைவர் தனியா பிச்சு எடுத்துவான். இந்த சீனை பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோனு அவங்க வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா இது தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இவன் சிக்னல் கொடுத்துட்டு
பக்கத்துல இருக்க அந்த பழைய குடலுக்குள்ள போயிடான். அப்படி அந்த குடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு இவனே தற்கொலை பண்ண முடிவெடுப்பான். ஏன்னா அந்த பேய் இவனை கடிச்சதுனால இவனு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேயா மாறிடுவான். அப்படி மாறதுக்கு முன்னாடி நாமளே செத்துடலாமே அந்த கண்ணை எடுத்து வாயில வச்சு அவன் குடும்பத்தை கடைசி நினைச்சு பார்த்துட்டு இவனே தற்கொலை பண்ணி செத்து போயிடான். இதே நேரம் அந்த பக்கம் காட்டுக்குள்ள சைமனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தவன் என்ன நினைச்சாங்க தெரியல 2 பேர் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சைமனோட லவர் இருப்பால சரி கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட பேரு ஏதோ லில்லியோ கில்லியோ அவளோட கண்களை பார்த்தா ரெட்டா மாறி இருக்கும். இதை பார்த்ததுமே அந்த சைம பேர் ரொம்ப பயந்து போயிறான். இவன் பதறத பார்த்து அவ பயப்பட அப்ப கையில வச்சிருந்த அந்த ஆயுத வச்சு ஒரே அடி அடிச்ச அடியில ரத்தமா வர அவ மயங்கி போயிடறான். செத்தால பொழைச்சாலும் கூட தெரியல. அப்ப இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைச்சிரா கெட்டி போட்ட அந்த மேரிய பாக்குறதுக்காக அந்த பாத்திரமா திறந்து பார்த்தா அவள வேற காணோம் அந்த பேய் வேற காணோம். என்னடா கெட்டி போட்ட அந்த பேய காணோம்னு இவ ரொம்ப பதறி போயிரா. அப்ப நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த ஜன்னல் பக்கமா இவன் உட்கார்ந்து இருப்பான்ல அந்த ஜன்னல் உடைச்சு இவனோட தலைமுடி பிடிச்சு கொத்தா புடுங்க இவனு வழியில கத்திக்கிட்டு வந்து பார்த்தா அந்த பேய் வேற ஜன்னல் வழியே போறத பார்த்து இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிறாங்க. அப்ப அந்த ஜன்னலை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அப்ப அந்த பேய் அந்த ஜன்னலை உடைச்சு அதுவும் உள்ள வந்துரும். இதை பார்த்து இவங்க 3 பேரும் ரொம்ப ஷாக்காயிராங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்ததுமே அவனை அட்டாக் பண்ண போக அதே நேரம் இவன் அதோட கையை பிடிச்சு அப்படியே அலேக்கா தூக்கி அந்த பக்கமா தூக்கி வீசிடுவான். இதை பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோன் வேற அந்த செவத்த பக்கமா இருப்பா. ஆனா அவனை விட்டுட்டு இவ பக்கமா வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும். இந்த பேய் பக்கத்துல வருமே அதோட வயித்துல குத்தும். இது என்னடா அசால்ட்டா அவ முகத்திலே ரத்தமா வாந்தி எடுத்துரும். அப்ப நம்ம ஹீரோ பின் பக்கமா வந்து அந்த பேய் வர இழுத்து போட்டு அது வயித்துல இருக்க அந்த கத்தி எடுத்து அதோட நாடியில குத்தமே இந்த பேய் செத்து போச்சுன்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் அசால்ட்டா இருக்க அது என்னடா சாகாது திடீர்னு முழிச்சிரும். அப்ப மறுபடியும் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரம் பார்த்தா மார்கஸ் ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அந்த பேயோட பின் பக்கமா தலையில ஒரே குத்து பொத்துக்கிட்டு இந்த பக்கமா வந்துரும். கடைசி அந்த மேரி பேய் துடிச்சு அந்த இடத்துல அவ செத்து போயிரா. அப்ப இதே நேரம் அந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள என்னாச்சுன்னு பார்த்தா இவன் அடிச்ச அடியில அவ செத்து போயிட்டால் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு பெரிய குழிய தோண்டி அவள வேற இழுத்து போட்டு அந்த மலையோட மலையா இவளை பிதைச்சிட்டு இருப்பான். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஈவெட்டத்து தான் கொஞ்சம் லேசா யாம் வருது. உங்களுக்கு அதே மாதிரி இந்த கதை தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா வீட்டை பார்த்தா இவங்க 2 பேரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா ஒரு வழி அந்த பேய கொண்டுன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்கும் போதான் ரொம்ப சந்தோஷப்படும் போதான் இவள் நேரம் இவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தானே மார்க்கஸ் அவ திடீர்னு பேயா மாறிடான். அவங்களோட கண்ணு வெள்ளையா மாறிடும். இதை பார்த்து என்ன இலவோட நினைச்சு இவங்களை பயத்துல அப்படி குடுகுடுன்னு மேல ஓடிட்டு இருப்பாங்க. அவன் வேற பின்னாடி வந்துட்டு இருப்பான். அங்கிருந்து ஒரு பெரிய ஈட்டி எடுத்து வந்துட்டு இருக்க இவங்களும் பயத்துல மாடி கூடி வந்துறாங்க. அப்ப ஒரு ரூமுக்குள்ள ஓடி போய் மூடலாம் போக அது இந்த பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட பிடிச்சிடான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா பண்ணு தெரியாம தான் அந்த டேபிள் ஒரு பேனா இருக்கும். அந்த பேனா எடுத்து வந்து இந்த பேயோட நெத்தில ஒரே சொருவு அவனை தள்ளி விட்டுட்டு இவங்க கதவு பூட்டிடுறாங்க. இந்த மார்க்கஸ் பையில அந்த பேய் வேற நகத்தால அவனோட தலையில கீறி விட்டுருக்கும். அதோட ரத்தம் அவன் உடம்புக்குள்ள போயிருக்கும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாறி இருந்திருப்பான். கடைசி அவன் பேயா மாறிட்டான். அது நேரம் இந்த பக்கம் இந்த சைம பேய் வேற வழி இல்லாம திரும்ப அந்த வீட்டுக்கே வந்துடுறான். போயிருந்தா ஒழுங்கா போயிருக்கணும். அங்க நின்று இதை பண்ண அதை பண்ண கடைசியில மொத்த தோலையை முடிச்சிட்டு இப்ப அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இங்க மேரி வேற செத்து கிடப்பா. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறான் கையில ஒரு கோடை எடுத்துக்கிட்டு இவன் அந்த மொட்டை மாடிக்கு வந்துறான். அப்ப அந்த ரூமு கிட்ட வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதவு தர கத்திட்டு இருப்பான். ஆனா இவங்க 2 பேர் பயத்துல அந்த கதவை வேற திறக்க மாட்டாங்க. அப்ப என்னடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த மார்க்கஸ் பை வருவான். அவனோட கண்ணை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இந்த கண்களை பார்த்ததுமே எனக்கு சந்திரமுகி தான் வருது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அந்த மார்க்கஸ பார்த்ததுமே இவ ரொம்ப ஷாக்காயிரான். அப்ப அந்த மார்க்கஸ் பை என்ன செய்து பட்டு வேகமா வந்து வந்த ஸ்பீடுக்கு இவனை தள்ளி விடுமே பின்னாடி ஒரு பெரிய சன்னல் இருக்கும். அந்த சன்னல் உடைச்சு கீழே விழுந்துறான். அவ்வளவு உயரத்துல விழுந்ததுல இவனுக்கு முதுகுல வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இந்த அடினால இவனால நவல கூட முடியாது. அப்ப தப்பி தவறி கீழே தவுண்டு வர அப்ப முன்னாடி பார்த்தா இவன் ஒரு லேடியை கொண்டு குதிச்சுட்டு வந்திருப்பானே அவ முன்னாடி பேயா வந்து நிப்பா. இதை பார்த்தது இவனுக்கு போல அந்து போயிரும். அப்புறம் என்ன கீழே உட்காந்து கழுத்தை கிடைக்க இதை மேல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோன் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்படா தப்பிக்க தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. சரி சன்னலுடைய குதிச்சு தப்பிச்சு போலாம் பார்த்தா உயரம் அதிகமா இருக்கும். விழுந்த கைகள் உடஞ்சு போயிரும். சரி இந்த பக்கமா தப்பிச்சு போலாம் பார்த்தா இந்த கதவுக்கு பின்னாடி அந்த மார்க்கஸ் பையன் நின்றுட்டு இருப்பான். என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதான் இவங்க இருக்கிற ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தா நிறைய டூல்ஸ் இருக்கும். அதுல ஆளுக்கு ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவங்களை வெளியே வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து நான் அந்த கதவை திறக்குமே அந்த பேயை நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த கேப்ல நீ எப்படியா தப்பிச்ச போன்னு சொல்லுமே இவ்வளவு ஓகே சொல்லி கையில ஒரு கோடர் வச்சிருப்பா. அப்ப அந்த கதவை திறக்குமே அந்த பேய் நின்றுட்டு இருக்குமா இவவே அந்த பேயை மிரட்டிட்டு இருக்க இந்த கேப்ல நம்ம ஹீரோட இந்த படி பக்கமா இறங்கி வந்துட்டு இருப்பா. அப்படி இறங்கி போலாம் பார்க்க முன்னாடி பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வெள்ளியா செல்லியா அவ வந்து பேய் அனுப்பா. இதை பார்த்து இவன் சாக்காயிரா. என்னடா நம்ம ஹீரோனுக்கு இப்படி ஒரு சோதனை இப்பதான் எப்படி தப்பிச்சு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு கிரகம் கடைசி அந்த 2 பேய்ட்டு வந்து இவங்க எப்படித்தான் தப்பிக்க போறாங்க தெரியல. அப்ப அந்த பேய் என்ன செய்து நம்ம ஹீரோனை பார்த்து படியில் நடந்து வர இதை பார்த்தா நம்ம ஹீரோ அவளை உள்ள போச்சு விட்டு இவ வேற உள்ள வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோட கால அந்த பேய் வேற பிடிச்சிடும். அவனோட காலை பிடிச்சு விட விடாதா. அப்ப கையில வச்சு அந்த கோடரை வச்சு அந்த பேயோட கையில ஒரே வெட்டுதான் கை வேற துண்டா போயிரும். அதுக்கப்புறம் என்ன அந்த பேயோட முதுகு பக்கம் வெட்டி அந்த பேய வேற கடைசியில சாவடிச்சிடலாம். ரொம்ப கொடூரமா கொள்வான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போலாம் அந்த படிவெளி இறங்கி போக அப்ப அதே நேரம் பார்த்து அந்த மார்க்கஸ் பேய் வந்துடுறான். எங்க இவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அங்க மேல இருந்து இவங்க போகக்கூடிய அந்த வழியா குதிச்சிரும். நடுவுல இடையில குதிச்சு கையில ஒரு கோடரை வேற எடுத்துரும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப தப்பிக்க வேற வழி இல்லாம திரும்ப அதே ரூமுக்கு ஓடி வந்துறாங்க. அப்ப அந்த ரூம்ல சின்ன ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அப்ப பின்னாடி அந்த மார்க்கஸ் பைய கையில ஒரு கோடை வச்சிருப்பான்ல அந்த கோடரை வச்சு கொத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த தளத்தை தட்டி பார்த்தா அது வேற பழையாத்தா இருக்கும். அப்ப ஒண்ணுக்கு 4-5 தடவை எட்டி மிதிச்சு கடைசி அந்த தளத்தை
படத்தை உடைச்சு இவன் கீழே விழுந்துறான். அப்படி விழுந்ததுல இவனுக்கு அடிபட்டுரும். அதுக்கப்புறமா அந்த பேய் வர கதை உடைச்சு நம்ம ஹீரோன் பிடிக்கப்ப அவளும் கீழே குதிச்சிரா. நம்ம ஹீரோ மேல இருந்து குதிச்சிருப்பான்ல, அதனால அடிபட்டு இவன் ரொம்ப சோர்வா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுத்து நீ எப்படியா அந்த இடத்துல தப்பிச்சப்போன்னு சொல்லி அவளை அந்த பக்கம் அனுப்பி விடுவ. அப்ப அந்த பேய் வர அவனை எட்டி பார்த்துட்டு இருக்கும். இது எப்படி குதிக்கும் தெரிஞ்சுமே பக்கத்துல ஒரு ஸ்டூல் இருக்கும், அதோட முனப்பக்கமா திருப்பி விட்டு இது குதிக்கிற அதே நேரம் பார்த்து தள்ளி விடுமே. அந்த பேய் மேல இருந்து குதிக்கமே இந்த ஸ்டூலே குதிச்சிரும். அதோட 4 முடையுமே இதோட வயித்துல வேற சொறி நிக்கும். அப்ப அந்த பேய் நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டே இருக்கும். பதிலுக்கு இவனு பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, சடனா அவன் கீழே விழுந்து மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்தா இந்த மார்க்கஸ் பை இன்னும் சாகாம உசுரோட தானப்பா. என்னடா நீ இன்னும் சாகலையான்னு அங்க ஒரு பெரிய சுத்தியல் இருக்கும். அந்த சுத்தியல எடுத்து இந்த பேய போட்டு அட்டின்னு அடிச்சு அதை வேற சாவடிச்சிடான். அதுக்கப்புறம் இவனோட லவர் தேடி போனா அவளை வேற காணும். அப்ப அந்த கிச்சன் கிட்ட போய் பார்த்தா அவள் அந்த சைம பை வேற பேயா மாதிரி அவளோட கழுத்தை கடிச்சு குதறி போட்டிருப்பானா. இவளு ரத்த வெள்ளத்துல மருந்து கிடப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிரான். அதோட வறுமை இவனுக்கு கோவம். அந்த கோவத்துல அந்த பேய் அடிக்க போனா அந்த பையனடா நான் ஒரு பெரிய கம்பி எடுத்து இவனை அடிக்க வந்துருவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிடான். அப்படி அடிக்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு இந்த பக்கமா ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் வேற திறந்திருக்குமா, அது வழியா எகிரி குதிச்சு தப்பிச்சிடான். அப்ப அந்த பேய் வேற எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறான், இந்த வீட்டு பக்கத்துல ஒரு பழைய குடன் இருக்கும்ல, அந்த குடனுக்குள்ள ஆல்ரெடி அந்த வேட்டைக்கார தற்கொலை பண்ணி செத்துருப்பான். அவனோட கண்ணை வேற எடுத்துக்கிட்டு அதே குடன்ல உட்கார்ந்துருப்பான். எங்க அந்த பேய் வந்தா சுட்டு தள்ளலான்னு இவனுக்கு காத்துட்டு இருக்க. அப்ப அந்த பேய் வந்ததுமே அதோட முகத்தை பார்த்து சுட முகத்துல ஒரு பெரிய ஓட்டை வளர்ந்து இந்த பேய் செத்து போயிடும். இவன் செத்ததுக்கு அப்புறம் இவனோட லவரை காப்பாத்தலான்னு இவனை அடிச்சு பிடிச்சி வீட்டுல வந்து பார்த்தா இவன் லவர் வேற பேய் பிடிச்சு அவளு பேயா மாறி இருப்பா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரான். அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிரா நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து கடிக்க வர நம்ம ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். அவளை அடிப்பட்டு கீழே கிடப்பா. அப்ப அவளோட கண்களை பார்த்தா ரத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணீர் வரும். இதுலயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம ஹீரோ பார்த்து நீனே என்ன கொன்றுங்க மாதிரி இப்படி ஒரு சீனல் கொடுக்கும். இவனு வேற வழி இல்லாம அழுதுகிட்டு பக்கத்துல ஒரு பெரிய அலமாரி இருக்கும். அந்த அலமாரியை நம்ம ஹீரோ மேல தள்ளி விட்டு அவளை வேற சாவடிச்சிடான். எல்லாம் முடிச்சு இதோட வெளியே போயிடலாம் பார்த்தா அப்ப அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட். இந்த வீட்டோட பாதலாரியில ஒரு பேய் ஒளிஞ்சிரும். அது என்னடா திடீர்னு வெளியே வந்துரும். அதோட கண்கள்லாம் வெள்ளையா இருக்கும். ஆனா இதை பத்தி நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பான் போல. அது வந்ததுமே இவனோட கண்ணை வேற மூடிடுறான். அப்ப அதுவும் மனுஷனை மோந்து பாத்துக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதோட கண்கள் மட்டும் தான் இது கண்ணுக்கு தெரியும். அதாவது மனுஷனோட கண்ணு மட்டும் தான் இதால உணர முடியும். அப்படி உணர்ந்த அடுத்த செகண்டே அவங்களோட ஆண்மக்கள் இது திருடிடும். அதனால இவன் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான். இந்த பேய்க்கு தான் பெரிய அழகி நினைப்பு. அப்படியே மூஞ்ச கொண்டு உரசிட்டு இருக்கும். பார்க்கவே கொடூரமா இருக்கு. சரி இந்த பையில கண்ணை திறந்து அந்த படத்தை முடிச்சலாம் பார்த்தா இவனு கண்ணை திறக்க மாட்டான். அப்ப அந்த பேய் இவன் பக்கத்துல முகத்தை உரசி பார்த்துட்டு அது வேற அந்த பக்கமா போக இவன் நினைச்சான் அப்படி நின்று பார்த்துட்டு இருப்பான். எங்க வெளியே போயிருமா பார்த்தா இவன் கண்ணை திறந்து பார்க்கவே அது வேற தெரிஞ்சுக்கிறது. அப்ப அது திரும்பி பாக்குறதுக்குள்ள இவன் அந்த ரூமோட லைட் அமர்த்தி இவனு ஒரு பக்கம் ஒளிஞ்சிடறான். ஆனா இதுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. உள்ள ஆருக்கு விஷயம் தெரிஞ்சதுமே இது வேற கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர அப்ப ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு இவன் தேடி பார்த்துட்டு இருப்பான். கடைசி அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து பக்கத்துல வந்ததுமே அதோட நெஞ்சில குத்தவும் அது வேற கொஞ்ச நேரத்துல சுருண்டு கீழே விழுந்துரும். அப்ப அதே நேரம் பக்கத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் அந்த பேய் மேல தள்ளிட்டு இவனு வெளியே வந்துறான். கடைசி இவன் கூட வந்து அத்தனை பேர் செத்து போறாங்க. இவன் மட்டும் உசுரோட போற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேஷன் மூலமா பேய் எப்படி வந்துச்சுன்னு காட்டியிருப்பாங்க. அதோட விளக்கத்தை சொல்றேன். ஒரு பேய் காட்டுக்குள்ள ஒரு லேடியை பிடிச்சிருக்கும். அவளுக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த பாதரும் இந்த பேயை விரட்ட முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா அவரால் முடியாதனால ஒரு வீட்டோட பாதல் அறையில இந்த பேயை போட்டு அடைச்சு போட்டிருப்பாங்க. ஏதோ மந்திரத்தை தான் அடைச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த பேயோட கண்ணை பார்த்தா அது அவங்களோட ஆன்மாக்கள் அப்படியே முழுசா முழுங்கிரும். அதை முழுங்கிட்டு இவங்களை சக்கையா போட்டு இவங்களை பேயா மாத்திரும். அது கிட்டத்தட்ட சாம்பி மாதிரி மாத்திரும். ஏன்னா இவங்க யாரையா கடிச்சா அவங்கள அதே மாதிரி மாறிடுவாங்க. இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான ஹாரர் படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.